السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் கிதாபுகளிலே காணுகிறோம். ஆனாலும் கூட மற்ற ஹதீஸுகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு அந்த குறிப்பிட்ட 99 பேர்கள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஏராளமான அதிகமான திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நபியினுடைய மற்ற ஹதீஸுகள் நமக்கு சொல்லுகிறது. அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பெயர்களில் நமக்கு பிடித்தமான பெயர் அல்லாஹ் என்ற பெயர் தான். நமக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வின் பெயர்களிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயரும் அல்லாஹ் என்ற பெயர் தான். எனவே தான் குர்ஆன் ஷரீஃபினுடைய முதலாவது அத்தியாயம் அல்ஹம்து சூரா. அந்த அல்ஹம்து சூராவிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கூட அந்த அல்ஹம்து சூராவை அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு தான் துவக்கம் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், அதான் அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய துவக்கத்திலேயே தன்னுடைய மற்ற பெயர்களை எல்லாம் சொல்லாமல் அல்ஹம்து லிர் ரஹ்மான், ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பேர் தானே, ரஹ்மானுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் சொல்லலை. அல்ஹம்து லிர் ரஹீம், ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர் தானே, ரஹீமுக்கு எல்லா புகழும் சொல்லலை. சலாம் அல்லாஹ்வுடைய பேர் தானே, அல்ஹம்து லிஸ்ஸலாம், சலாமுக்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ் தஆலா அவனுக்கு எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் கூட குர்ஆனை அல்லாஹ் தஆலா துவங்க நாடிய போது தனக்கு பிடித்தமான அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு தான் குர்ஆனை தொடங்கினான். இது நமக்கு காட்டுகிறது அல்லாஹ்வுக்கு பிடித்த பெயர் அல்லாஹ் என்ற பெயர் தான். மட்டுமல்ல, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்தை சொன்னாலும் மற்ற பேர்களை அல்லாஹ் சொல்ல மாட்டான். ரஹ்மான் சொல்லுகிறேன், ரஹீம் சொல்லுகிறேன், சலாம் சொல்லுகிறேன், மலிக் சொல்லுகிறேன், குத்தூஸ் சொல்லுகிறேன், ஜப்பார் சொல்லுகிறேன், எல்லாமே அல்லாஹ்வுடைய பெயர் தான். ஆனாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எதை சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் என்ற வார்த்தையை தான், அல்லாஹ் என்ற தன்னுடைய பெயரை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த கருத்தையுமே சொல்லுகிறார். உதாரணத்துக்கு நான் சில ஆயத்துக்களுடைய சில வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறேன். ரஹபல்லா பினூரிஹிம், அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் போக்கினான். வலௌஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்கள் மீது சக்தி பெற்றிருக்கிறான். மா அமர் அல்லாஹ், அல்லாஹ் நாடியது. மின் ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ்வின் ரிஸ்க். பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் திறந்தான். இன்னஹுதல்லா, அல்லாஹ்வின் நேர்வழி. அன்னல்லாஹ் யஅலமு, அல்லாஹ் அறிவான். இப்படி அல்லாஹ் தஆலா
எந்த விஷயத்தை சொல்ல வந்தாலும் மற்ற தன்னுடைய பேர்களை சொல்லாம அல்லாஹ் என்ற பேரை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எல்லா விஷயத்தையுமே சொல்லி காட்டுறான். இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுதுங்க? அல்லாஹ்வுக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் அவனுடைய பேர்கள்லயே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேரு அல்லாஹ் என்ற பெயரு தான் என்பதைத்தான் இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நண்பர்களே, இந்த அல்லாஹ் என்ற இந்த பேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அல்லாஹுடைய மிக உன்னதமான உயர்ந்த பேராக இருக்கிறது. நாம் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், திக்ருகள் எத்தனையோ திக்ருகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ற திக்ரு தான் மிகச்சிறந்த திக்ராக இருக்கு. ஒன்று அல்லாஹ் 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 என்று திக்ரு செய்வது, அல்லது அல்லாஹ் என்ற பெயர் எந்த திக்ரிலே இருக்குமோ அந்த திக்ரை செய்வது. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்து லில்லாஹ். ஆக அல்ல திக்ருகள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்ரு, சிறந்த திக்ரு அல்லாஹ் என்று திக்ரு செய்வது, அல்லது அல்லாஹ் என்ற பெயர் எந்த திக்ரிலே வருமோ அந்த திக்ரை செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கெல்லாம் தெரியும், தொழுகைக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறோம். அப்ப இமாம சொல்வார், அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகள்ல சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லித்தான் இமாம் எதை ஓதுறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறாரு. இதை இமாம் சொல்லல, இமாமுக்கெல்லாம் இமாமான இமாமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் இமாமான நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனையோ திக்ருகள் இருந்தாலும் திக்ருகள்ல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் சிறந்த திக்ர ஆச்சுங்க? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்ன இருக்குது? அல்லாஹ் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வ ரசூலுல்லாஹ் சிறந்த திக்ரு சொன்னதுக்கு காரணம் என்னங்க? அதுக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது? அல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பேர் இருக்கு. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்கள்ல சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ். நம்ம துஆவை எப்படி தொடங்குறோம்? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்போ எத்தனையோ துஆக்களை நாம செய்வோம், மணிக்கணக்கில் துஆ ஓதுவோம், எத்தனையோ துஆக்களை கேட்போம், எத்தனையோ நாட்டங்களை கேட்போம். நீ கேட்கிற துஆலையே, நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனையிலேயே ஆக சிறந்த பிரார்த்தனை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ்வை போலுகிறாயே, அதுதான் சிறந்த துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப துஆக்கள்ல மற்ற எல்லா துஆக்களை விட அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த துஆ தான் சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்ற துஆல என்ன இருக்குது? அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கு. ஆக திக்ருகள்ல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்கள்ல சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதே போலத்தான் பயான் செய்யக்கூடிய ஆலிம்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பயான் செய்யும் பொழுது என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அப்படி சொன்னா, அல்லாஹ் இப்படி சொன்னா. மற்ற பேர்களை சொல்ல மாட்டாங்க. ரஹ்மான் இப்படி குர்ஆன்ல சொன்னா, ரஹீமு இப்படி குர்ஆன்ல சொன்னா, ரப்பு இப்படி குர்ஆன்ல சொன்னா, அப்படி எல்லாம் சொல்றதை விட அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்னா. அப்போ உபதேசம் செய்யும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று ஆலிம்கள் சொல்றாங்க. ஏன் கேட்டா, மனிதனுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பும் சக்தி, பாவங்களை விட்டு மனிதனை தூரமாக்கும் சக்தி, இறை அச்சத்தை மனிதனுக்கு கொடுக்கும் சக்தி, உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் சக்தி, ஷைத்தானை விட்டு நம்மை காப்பாற்றும் சக்தி அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு தான் அந்த சக்தி இருக்கு. அன்பர்களே, அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு அவுலியா. அவங்க ஒரு வழியா போறாங்க. மக்கள் எல்லாம் பெரும் கூட்டமா கூடி நின்று எதையோ வேடிக்கை பார்க்கறாங்க. பெருங்கூட்டமா கூடி நிற்கிறாங்க. அன்பர்களே, பெரும் கூட்டம் கூடி நிற்கும் பொழுது கூட்டத்தை கண்டு யார் ஓடுகிறானோ அவன் மூமின் அல்ல.
கூட்டத்தை பார்த்துட்டு நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லி யாரு விரண்டு ஓடுறானோ அவன் மூமின் அல்ல. கூட்டத்துக்கு வந்து அங்க நடப்பதை பார்த்து கவனிச்சு தேவையான உதவியை எவன் செய்யறானோ அவன்தான் மூமின் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி தான் வராங்க. மக்கள் எல்லாம் கூட்டமா கூடி நிற்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது ஒரு அபாயமான கூட்டம், ஒரு ஆபத்தான கூட்டம்னு தெரியுது. அந்த இறைநேசர் வராங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? அந்த ஊர்லயே ஒரு பெரிய ரவுடி நிற்கிறான். அந்த ரவுடி ஒரு பெண்ணை தன் கையில் பிடித்திருக்கிறான். ஒரு கையால் அந்த பெண்ணை பிடித்திருக்கிறான். அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய அவன் முயற்சிக்கிறான். ஒபியதி சிக்கி, இன்னொரு கையில கத்தியை வச்சிருக்கிறான். ஒரு கையில பெண்ணு, இன்னொரு கையில கத்தி. யாராவது அவனை பிடிப்பதற்காக நெருங்கினால் கத்தியால் குத்துகிறான். யார் போய் பிடிப்பாங்க? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் தடுக்கணும், பிடிக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. கையில கத்தி இருப்பதால யாராலையும் அவனை தொட முடியல. அந்த பெண்ணும் அதிர்ச்சியிலே கத்தி கொண்டு இருக்கிறாள், சப்தம் போட்டு கொண்டு இருக்கிறாள். பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் கூட பயப்படல. அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்தவனுக்கு எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ்வை பயந்தவனை யாராலும் பயம் காட்ட முடியாது. அல்லாஹ்வை பயந்தவனை யாராலும் நெருங்க முடியாது. அல்லாஹ்வை பயந்தவனை யாராலும் தொட முடியாது. அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். சோதனை, பெரிய சோதனை. அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இல்லாத காரணத்தினால நம்மை தொட்டான் எதிரி மட்டுமல்ல, பள்ளிவாசல்லே கை வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இல்லை. எங்க வந்து இல்லை? பள்ளிவாசல்ல வந்த கூட யாரை பயப்படல. அல்லாஹ் பயப்படுறோமா? தொழுகிறோம், எதையே நினைக்கிறோம், ஓதுறோம், எதையே நினைக்கிறோம். பள்ளிவாசல்ல வந்து கூட அல்லாஹ்வுடைய பயம் போன காரணத்தினால்தான் பள்ளிவாசலே இன்னைக்கு நம்ம கையை விட்டு போயிடுது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவனுக்கு அருகிலே வந்தார்கள். கொஞ்சம் கூட பயப்படலை. அவனுடைய தோல் மேல கை போட்டான். அவனுடைய தோல் மேல கை போட்டான். அவனுடைய காதோட தன் காதை வச்சான். அவனுடைய காதோட தன்னுடைய காதை வச்சு ஏதோ ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க யாருக்கும் தெரியல. ரகசியமாட்டி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபவகார் ரஜுலு அலல் அரபி, கத்தியை கொண்டு மிரட்டி கொண்டிருந்த மிகப்பெரிய பலசாலியான அந்த ரவுடியினுடைய காதுல மகான் பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. டச்சே பண்ணல, அவனை தொடல, அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஏதோ சொன்னாங்க, கீழே விழுந்துட்டான். ஓ மஷா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி போயிட்டாங்க. அந்த பெண்ணு தப்பிச்சு ஓடி. சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு அப்படியே கீழே கிடக்கிறான். வேருக்கு போட்டு வேர்வை ஆறு போல் பெருக்கெடுத்து அவனுடைய உடம்பிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். மக்கள் எல்லாம் அதிர்ச்சியா பார்க்கிறாங்க. சற்று நேரம் கழிந்துதான் அவனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது. தெளிவு பிறந்த போது மக்கள் எல்லாம் அவன்கிட்ட கேட்டாங்க, மா ஹாலுக்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அந்த பெரியவர் வந்தாருப்பா, ஒண்ணுமே செய்யலையப்பா, உன்னை அடிக்கல, உன்னை டச் பண்ணல, உன்னை தொடல, என்னமோ காதுல சொன்னாரு, என்ன சொன்னாரு கூட எங்களுக்கு தெரியல. நீ எவ்வளவு பெரிய பலசாலி, 10 பேர் சேர்ந்து தள்ளினாலும் நீ கீழே விழ மாட்ட. அவர் உன்னை தொடவே இல்லை, நீ கீழே விழுந்துட்ட, என்ன நடந்துச்சு? அப்ப அவன் சொன்னான், அந்த பெரியவர் யாரும் தெரியலங்க எனக்கு, அந்த பெரியவர் எனக்கு யாரும் தெரியல. ஆனா அவர் என்னுடைய காதுல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாருங்க. அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை பிடித்து உலுக்கியது, என்னுடைய உள்ளத்தை உலுக்கியது, என் உடம்பை பலகீனப்படுத்துச்சு. என்னங்க அந்த பெரியவர் சொன்னாரு? ஒரு வார்த்தை தான், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல நாதிருன் இலைக்க ஒயிலா மா தஅமலு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உன்னை பார்க்கிறான், நீ செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ் இப்போது பார்ப்பது உன்னைத்தான், அல்லாஹ் பார்ப்பது இங்கே தான், அல்லாஹ் பார்ப்பது நீ செய்வதைத்தான் என்று ஒற்றை வார்த்தை தான் சொன்னாருங்க. உள்ள அதிர்ச்சி ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு போச்சு, நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ அந்த மகானு என்ன வார்த்தையை சொன்னாரு? அல்லாஹ் அல்லான்னு சொன்னாரு. கேள்வி, அதுக்கு தான் சொல்றோம் அல்லாஹ் என்ற அந்த திருநாமத்துக்கு மகத்தான சக்தி உண்டு நண்பர்களே. மட்டுமல்ல, நான் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதே போல திக்ருகள்ல சிறந்த திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகள்ல சிறந்த திக்ரு அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ரு செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய தஃசீர் கிதாபில் அழகான ஒரு வரலாறு சொல்றாங்க. நாளைக்கு கியாமத்து நாளையிலங்க ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்பான். ரொம்ப அரண்டு போய் நிற்பான், ரொம்ப பயந்து போய் நிற்பான். யோசிச்சு யோசிச்சு பார்ப்பான். அவன் கண் முன்னால, மனக்கண் முன்னால ஒரு அமனம் வராது. அவன் எந்த அமனம் செய்யாதவன், எந்த புண்ணியமும் பண்ணாதவன், எந்த அறமான காரியத்தையும் செய்யாதவன், ஒரு நன்மை கூட செய்யாதவன். யோசிச்சு யோசிச்சு பார்ப்பான், எந்த நன்மையை வச்சு சொர்க்கத்துக்கு போகலாம். யோசிச்சு பார்த்தா அவன் மண்டையில ஒரு நன்மையும் வராதிய, அவன் தான் நன்மையே செய்யலையே. அவன் அரண்டு போயிடுவான், பயந்து போயிடுவான். அவ்வளவுதான், நரகம் தான் நமக்கு கெதி, நம்ம நரகத்துக்கு தான் போக போறோம் என்று தனக்கு தானே அவன் தீர்மானித்து கொண்டு அதிர்ச்சியோடு அவன் நிற்கும் வேளையிலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கும். யா ஃபுலான், யா ஃபுலான், அடியானே, உதுகுலில் ஜன்னா நீ அமலிக்க, அடியானே நீ சொர்க்கத்துக்கு போ. சுப்ஹான். அவனே அந்த அடியானே முடிவு பண்ணிடுவான், நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், நான் அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன், ஒரு புண்ணியமும் செய்யல. அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா ஃபுலான் உதுகுலில் ஜன்னா, அடியானே போப்பா சொர்க்கத்துக்கு என்று மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். நீ அமலிக்க, ஏப்பா நீ ஒரு அமல் செஞ்சப்பா, அந்த அமலை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவன் நம்மை கூப்பிட்டு போடா சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லும் பேச்சினை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானா. அந்த அடியான் இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்பான். அந்த அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பான், ரப்பே நீ சொர்க்கத்துக்கு போக சொன்னா நான் ஓடி போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போக சொன்னா நான் ஓடி போயிடுவேன். நீ என்ன சொல்ற தெரியுமா? நீ செஞ்ச அமலால சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னீங்க அல்லாதே, மாதா அமில் தூ, நான் என்னப்பா அமல் செஞ்சேன்? ஒரு அமலும் செய்யாதவன் சொர்க்கத்தை பிச்சை போடு ரப்பே, சொர்க்கத்தை பிச்சை போடு, நான் வாங்கிட்டு போறேன். அமல் செய்தாயே, அந்த அமலை கொண்டு சொர்க்கம் போய் என்று சொல்லுகிறாய் ரப்பே, ஒரு அமலை செய்யறியப்பா, என்னப்பா அமல் செஞ்ச என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பானா. அப்போது அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பார்த்து சொல்லுவான், அடியானே நீ எந்த அமலும் செய்யல, ஆனா ஒரே ஒரு அமல் நீ செஞ்ச, ஒரே ஒரு அமல் செஞ்ச. அல்லாவே நானா அமல் செஞ்சேன், என்னப்பா அமல் செஞ்சேன் அல்லாவே என்று அந்த அடியான் அல்லாஹ்ட்ட ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ ஒரு நாள் இரவு நேரத்திலே ரொம்ப சோர்ந்து போய் சடைஞ்சு போய் உடல் களைச்சி போய் நீ படுக்கும்போது வலதுபுறமா நீ படுத்திருந்த, வலதுபுறமா படுத்த நீ இடதுபுறத்துக்கு திரும்பின, அந்த பக்கம் படுத்த நீ இந்த பக்கம் திரும்பும் பொழுது ஃபகுல்த ஃபி ஹிலாலி ஸாலிக அல்லாஹ், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு புரண்டியா என்ன, அப்படி புரண்டு படுக்கும் பொழுது அல்லான்னு சொன்ன, ஒரு முறை அல்லாஹ் என்று அழைத்தாய். சும்ம கலபக்கன்னம் ஃபில்ஹால், பிறகு உனக்கு தூக்கம் நிகழ்ச்சி போய் நீ தூங்கிட்ட. அல்லாஹ் என்று உன் நாக்கு சொன்னது, உன் உள்ளம் சொல்லவில்லை. உறக்கத்தில் அல்லாஹ்வை சொன்னாய், நீ உறங்கி போனாய். உறக்கத்தில் ஒரு முறை அல்லாஹ் என்று சொன்னதை நீ மறந்து போனாய். நான் யார்?
எனக்கு சிறுதூக்கம் கிடையாது, பெருதூக்கமும் கிடையாது. நீ உறக்கத்திலே ஒரு முறை அல்லாஹ் என்று நினைக்காமல் அல்லாஹ் என்று சொன்னாயே. உறக்கத்துல சொன்னோம் அல்லாஹ் நினைப்பான், நாங்க நினைக்க மாட்டான். ஒரு முறை உறக்கத்திலே புரண்டு படுத்த போது என்னையே நினைக்காமல் மறந்து போய் தெரியாதனமாக அல்லான்னு சொன்னியே, அது நீ மறக்கல, நீ மறந்துட்ட, நான் மறக்கல. உறக்கத்தில் ஒரு முறை அல்லாஹ் என்று சொன்னாயே, அந்த அமலுக்காக சொர்க்கம் தர நீ சொர்க்கம். இந்த அல்லாவை நாம் பெற்றிருக்கிறோமே, இந்த அல்லாவுக்கு பக்கத்தில் போகாமல் இருக்கிறோமே, இந்த அல்லாவை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோமே. ஒரு முறை உறக்கத்தில் சொன்னதற்கு, ஒரு முறை உறக்கத்தில் அல்லாஹ் என்று சொன்னதற்கு அந்த அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறானே. அந்த அல்லாவை தொழுதா, அந்த அல்லாவை வணங்கினா, அந்த அல்லாவை அமல் செஞ்சா, அந்த அல்லாஹ் பேச்ச கேட்டா எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துருவான். நீங்க விளங்க வேண்டிய விஷயம், உறக்கத்தில் தெரியாதனமாக மறந்து போய் அல்லாஹ் என்று அவன் சொன்னான் அந்த அடியான், அதுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கும். அப்படி என்ன விளங்குங்க, திக்ருகள்ல சிறந்த திக்ரு என்ன திக்ருங்க? அல்லாஹ். அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். என்ன திக்ருக்காக கொடுத்தான்? அல்லாஹ் என்று திக்ரு செஞ்சானே, அதுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்தான். நண்பர்களே, திக்ருகள்ல ரொம்ப ரொம்ப சிறந்த திக்கராக இந்த அல்லாஹ் என்ற திக்கர் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த திக்கரை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருகிறான், உன்னதமான வாழ்க்கையை தருகிறான். அல்லாமா இப்ராஹிம், அல்லாமா ஹாமிதுல் அஸ்வத் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு பிரயாணத்துல போறாங்க. ஹாமிதுல் அஸ்வத் ரஹ்மஹுல்லாஹ் யாரோடி போறாங்க? தன்னுடைய ஷேகோடி போறாங்க. ஷேக்னா யாருங்க? குரு, மகான், வழிகாட்டி நடத்தும். தன்னுடைய ஷேகோட, தன்னுடைய ஆசானோட ஒரு பயணத்தை போறாங்க. மாணவர் பெயரு ஹாமிதுல் அஸ்வத். அந்த குருநாதர் ஷேகனுடைய பெயரு இப்ராஹிமுல் ஹவாஸ். சீடரும் ஷேகும் சேர்ந்து பயணத்துல போறாங்க. நமக்கு தெரியும், அந்த காலத்துல லாட்சி ரூம்லாம் ஒன்றும் கிடையாது. காட்டுல தங்கணும், ராத்திரி வந்துட்டா போற இடத்துல தங்கணும், அந்த இடத்துல தங்கணும், காலையில் எழுந்து போயிடணும். அது மாதிரி போறாங்க. ஒரு காட்டு பகுதி வருது, அதுக்கு மேல பயணம் செய்ய முடியாத ஒரு சூழல். அந்த இடத்துல தங்குவதற்காக முடிவு செய்யறாங்க. ஹாமிதுல் அஸ்வத் சீடர் ஹாமிது சொல்லுகிறார், நானும் என்னுடைய ஷேக் இப்ராஹிம் அவர்களும் அந்த காட்டு பகுதியிலே தங்கினோம். நான் இடத்துல தங்கினேன். கொஞ்சம் தூரத்தில் என்னுடைய ஷேக் படுத்திருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒண்ணும் இல்லை, இரவினுடைய துவக்கத்தில், இரவினுடைய ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. கொஞ்ச நேரம் போன உடனே நான் படுத்திருந்த அந்த இடத்தை நோக்கி, யாரு சொல்றா? சீடர் ஹாமிதுல் அஸ்வத் சொல்றாங்க, நான் படுத்திருந்த அந்த இடத்தை நோக்கி ஹையாத்துன் கசீரா, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தோமோ அந்த இடத்துல அதிகமான பாம்புகளுடைய நடமாட்டம் இருந்துச்சு. ஆரம்பத்துல ஒன்றும் தெரியல, இடையில இரவினுடைய கொஞ்சம் நேரம் கழிந்த பிறகு கரஜத்தில் ஹையாத்து, பாம்புகள் படையெடுத்து வந்தது, பாம்புகள் படையெடுத்து வந்தது. உடனே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த சீடர் ஹாமிதுல் அஸ்வத் சொல்லுகிறார், நான் அதிர்ச்சியாகி விட்டேன். அதிர்ச்சியாகி சற்று தூரத்திலே படுத்து கிடந்து என்னுடைய ஷேகை நான் அழைத்தேன். ஷேகே இப்ராஹிம், ஷேகே மகானே, என்னுடைய ஆன்மீகவாதியே, ஆசானை, குருவே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். பாம்பு படையெடுத்து வருகிறதை, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அருகிலே சற்று தூரத்திலே படுத்திருந்த என்னுடைய குருவை நான் அழைத்த பொழுது அவங்க அழகா சொன்னாங்க, உதுக்குருல்லா, ஏப்பா என்னப்பா கூப்பிடுற? அல்லாஹ் கூப்பிடுப்பா. பாம்பை படைச்சவன் நானா? பாம்பை படைச்சது அல்லாஹ், உலகத்தை படைச்சது அல்லாஹ், காட்டை படைத்தது அல்லாஹ், நாட்டை படைத்தது அல்லாஹ், காட்டில் வாழும் படைப்புகளை படைத்தது அல்லாஹ், பாம்பை படைத்தது அல்லாஹ். எதுக்கு என்ன கூப்பிடுற? உதுக்குருல்லா, அல்லாஹ் என்று திக்ரு செய்யி, அல்லாஹ் திக்ரு செய் என்று என்னுடைய ஷேக சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாமெல்லாம் உதாரணமா என்னத்தான், நான் தான் ஒரு ஆள் பாம்பை பார்த்தாரு,
என்கிட்ட அசரத்து பாம்புன்னு சொன்னா உங்களுக்கு முந்தி நான் ஓடிடுறேன் இந்த இடத்த விட்டு. சுப்ஹானல்லாஹ், 2 பேரும் ஓடலை. ஷேக் சொன்னாங்க, அந்த ஷேக் அங்கனே இருக்கிற உதுக்குருல்லா அல்லாஹ்வை விக்ர் செய்து என்னோட ஷேக் சொன்னார்கள். ஆச்சரியத்தை பாருங்க. பாம்புகள் படையெடுத்து வந்தது, நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று விக்ர் செய்ய ஆரம்பித்தேன். இந்த ஹாமிதுல் அஸ்வத் சொல்கிறார், நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று விக்ர் செய்ய ஆரம்பித்தேன். என்னை நோக்கி வந்த பாம்பு திரும்பி போனது. என்னை நோக்கி வந்த பாம்பு திரும்பி போனது. பாம்பு என்றால் படை நடுங்கும். பாம்பு என்றால் படைத்தவனை அறிந்தவர் நடுங்க மாட்டார். படை நடுங்கலாம், பாம்பை கண்டு படை நடுங்கலாம், படைத்தவனை அறிந்தவர் நடுங்க மாட்டார். நான் அல்லான்னு சொன்னேன், பாம்பெல்லாம் திரும்பி போயிடுச்சு. உடனே எனக்கு அசால்ட்டா போச்சு. பரவாயில்லையே, எல்லா பாம்பும் போயிடுச்சுன்னு சொல்லி விக்கிர நிப்பாட்டிட்டேன். விக்கிர செய்வதை நிறுத்தினேன். சும்மா ஆதது, மீண்டும் பாம்பு வந்தது. மீண்டும் ஷேகை கூப்பிட்டேன். ஷேகே, ஆசானே, காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் ஷேகை அழைத்த பொழுது, அப்போது அழைத்த அல்லாவை இப்போதும் அலை என்று சொன்னார். மீண்டும் அல்லாஹ் என்று சொன்னேன். பாம்புகள் திரும்பி போனது. பாம்புகள் படையெடுத்து வந்த அந்த காட்டு பகுதியில நானும் என்னுடைய ஷேக் அவர்களும் பலம் அசல் இல சபாஹி தி மிஸ்லி தில்கல் ஹாலத்தி, இரவு முழுக்க நான் விழிப்பிலும் உறக்கத்திலும் திக்ரு செய்து கொண்டே இருந்தேன். அந்த இடத்தை விட்டு நாங்கள் எழுந்து காலையிலே பயணத்தை துவக்கும் வரையிலும் லட்சக்கணக்கான பாம்புகள் இருந்த காட்டு பகுதியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று நான் சொன்னதாலே ஒரு பாம்பு கூட எங்கள் பக்கத்திலேயே வரவில்லை என்று சொல்லுகிறார் ஹாமிது அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹ். நண்பர்களே, மறுநாள் காலையில நாங்கள் சுபுஹ் தொழுது விட்டு பயணத்தை தொடர்ந்தோம். மாணவர் ஹாமிது அஸ்வத் சொல்லுகிறார், என்னுடைய ஷேக் இப்ராஹிமுல் ஹவாசி இரவெல்லாம் படுத்து கிடந்தாரே ஒரு விரிப்பிலே, அந்த விரிப்பை சுருட்டி நான் தலையிலே சுமந்து கொண்டு பயணத்தை ஆரம்பித்தேன். என்னுடைய மகான், என்னுடைய ஷேக் இரவெல்லாம் படுத்திருந்த அந்த விரிப்பை சுருட்டி என் தலையில் சுமந்து கொண்டு நான் சென்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரிய ஆச்சரியம். அன்பர்களே, நாங்கள் எந்த விரிப்பை சுமந்து சென்றோமோ அந்த விரிப்பிலிருந்து நான் தலையை சுமந்திருந்த அந்த விரிப்பிலிருந்து ஒரு பெரிய பாம்பு வெளியேறி கீழே விழுந்து ஓடி போனது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இரவெல்லாம் நம்முடைய குருநாதர், நம்முடைய ஷேகுனா இப்ராஹிமுல் ஹவாசி எந்த பாயில படுத்திருந்தாரோ அந்த பாய்க்கு கீழே பாம்பு இருந்திருக்குது. அதனால தான் அந்த பாயை சுருட்டும் போது பாம்பு உள்ள இருந்திருக்குது. தலையை தூக்கி வச்ச உடனே பாம்பு ஓடுது. என்னுடைய ஷேகை பார்த்து நான் கேட்டேன், மகானவர்களே, இரவெல்லாம் நீங்கள் படுத்தது பஞ்சு மெத்தையில் அல்ல, பாம்பு மெத்தையிலே. இரவெல்லாம் நீங்கள் படுத்தது பஞ்சு மெத்தையில் அல்ல, பாம்பு மெத்தையிலே. ராத்திரியெல்லாம் உங்களுடைய பாய்க்கு கீழே படுத்திருந்த விரிப்புக்கு கீழே பாம்பு இருந்தது, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வை அறிந்த மகான், படைத்தவனை அறிந்த அந்த மகான் சொன்னாரா, நேற்று ராத்திரி மாதிரி நான் இதுவரையிலும் நிம்மதியாக தூங்கியதே இல்லை என்று சொன்னார். நிம்மதியாக தூங்கினேன், சந்தோஷமா தூங்கினேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னார். அன்பர்களே, உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தால் நம்முடைய முதுகுக்கு கீழே பாம்புகளை கடந்தாலும் கூட அந்த பாம்பு நம்மை தொடாது, கொட்டாது. உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தார். ஆக திக்கருக்கல்லையே ஆக சிறந்த திக்கர் இந்த அல்லாஹ் என்ற திக்கராக இருக்கு. நண்பர்களே, உலகத்தில் யார் வாழும் காலமெல்லாம் சாலிகான மக்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மௌத்தாகும் வேளையில தன்னை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அல்லாமா நஸஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறை நாம் கிதாபிலே பார்க்கிறோம். அல்லாமா நஸஃபி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வை அறிந்த மகான்களுக்கு மௌத்து வரும் நேரத்தில், அல்லாஹ்வை அறிந்த மகான்களுக்கு மௌத்து வரும் நேரத்திலே உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கான இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யாரு? மகான்களை மௌத்தாக்குவதற்காக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது
அந்த வரக்கூடிய மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மகானுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக, அந்த ரூஹை வெளியாக்குவதற்காக அந்த மகானுடைய முகத்துக்கு பக்கத்துல போவாராம். முகத்துக்கு பக்கத்திலே ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்கு சொல்லும் பொழுது அந்த முகம் சொல்லுமாம், வராதே, இவர் உயிரை எடுப்பதற்கு நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது சாலிகான அமலை செய்தவர். அந்த முகம் பேசுமாம், இவர் இந்த நாட்கால் திக்ர் செய்திருக்கிறார். முகம் சொல்லும். உயிரை வாங்க வரக்கூடிய மலக்கு உயிரை எடுப்பதற்கு அந்த மகானுடைய முகத்துக்கு பக்கத்துல போகும் பொழுது முகத்துல உள்ள வாயி அந்த மலக்கை தடுக்குமா, நான் இவர் உயிரை வாங்க விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இவர் காலமெல்லாம் இந்த நாட்கால் திக்ர் செய்திருக்கிறார். அந்த திக்ர் அந்த மலக்கை உயிரை வாங்க விடாமல் தடுக்கும். பிறகு அந்த மலக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, கையின் வழியாக, இந்த மகானுடைய கையின் வழியாக உயிரை கைப்பற்றுவதற்காக வரும் பொழுது தர்மம் பேசுமாம். அந்த கை பேசுமாம், கையால் கொடுத்த தர்மம் பேசுமாம். இவர் உயிரை வாங்குவதற்கு நான் விட மாட்டேன். இவர் காலமெல்லாம் இந்த கரத்தால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தர்மம் செய்திருக்கிறார். இவர் உயிரை என் வழியாக வாங்க விட மாட்டேன்னு சொல்லி கை தடுக்குமா. பிறகு அந்த மலக்குல் மௌத் காலின் வழியாக உயிரை வாங்குவதற்காக செல்லும் போது கால் பேசுமாம். காலுகளுக்கு நின்று தொழுதாரே அந்த காலால் தொழுத தொழுகை பேசுமாம், நான் இவரை உயிர் வாங்கி விடமாட்டேன் என்று தடுக்குமாம். கடைசியில அந்த இறைநேசருடைய மகானுடைய உயிரை எடுக்க முடியாம யாரு திரும்பி போயிடுவா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட திரும்பி போவான். யா அல்லாஹ், அந்த மகானை என்னால மௌத்தாக்க முடியல, முகத்துக்கள் போனா திக்ரு தடுக்குது, கை வழியாக உயிரை வாங்க போனா சதக்கா தடுக்குது, கால் வழியாக உயிரை எடுக்க போனா தொழுகை தடுக்குது, என்னால அவர் உயிரை வாங்கவே முடியல என்று மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர் அந்த உயிர் ஒன்றும் என்னை சந்திக்க வெறுத்தோ என்னை சந்திக்க மறுத்தோ அந்த உயிர் வெளியாக பயப்படல, மாறாக அந்த மகானுடைய ஆன்மா என்னை சந்திக்க ஆசைப்படுகிறது. அந்த உயிர் ஏன் வர மறுக்குதுன்னு கேட்டா, அந்த உடம்புல இருக்கிற அந்த அவுலியாவுடைய அந்த மகானுடைய உயிர் என்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுது. அதனால தான் அந்த உயிர் உடலை விட்டு வெளியேற மறுக்கிறது. மலக்கே முக்குத்துபி இஸ்மி அலா கஃபிக்க, மலக்குல் மௌத்தே, உயிரை வாங்கும் மலக்கே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த உயிரை அந்த உடம்பை விட்டு நீங்கள் எடுக்க வேண்டுமா, உங்கள் கையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உடனே மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தன் கையில பிஸ்மில்லாஹ் எழுதிட்டு திரும்ப மகான்கிட்ட வருவார். வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. தன்னுடைய கையில எழுதப்பட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேரை அந்த மகான்கிட்ட காட்டின உடனே சுப்ஹானல்லாஹ் ஃபைதா ராத்துஹு ரூஹுல் முஃமினி பாரத் ஷௌகன் இலா ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய பேரை பார்த்த உடனே அந்த மூமினான இந்த மகானுடைய ஆன்மா பறந்து செல்லுமாம். அந்த மலக்கிடத்திலே வேக வேகமாக உடம்பை விட்டு வெளியேறுமாம். இதற்காக அல்லாஹ்வை பார்த்தவுடன். நண்பர்களே, காலமெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று யார் திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்துடைய நேரத்திலே அவனுடைய திருநாமத்தை சொல்லும் பாக்கியத்தையும் திருநாமத்தை பார்க்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். இன்னைக்கு நாம பேசின தலைப்பு என்ன தலைப்புங்க? திக்ருகள்லயே சிறந்த திக்ரு அல்லாஹ் என்ற திக்ரு தான். ஒன்று அல்லாஹ் அல்லான்னு திக்ரு செய்வது சிறந்தது, அல்லது அல்லாஹ் என்ற திருநாமம் எந்த திக்ருக்குள்ள வருமோ அந்த திக்ரை செய்வது. அல்லான்னு திக்ரு செய்யலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்யலாம், அதுதான் அல்லாஹ் வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் வருது, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வருது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வருது. அல்லாஹ் என்ற திக்ரும் சிறந்தது. அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் எந்த திக்ர்ல வருமோ அந்த திக்ரெல்லாம் சிறந்தது. அன்பர்களே, இந்த அல்லாஹ் என்ற திக்ரு எவ்வளவு சிறந்த திக்ருன்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளு புதுசாக இஸ்லாத்தை ஏற்றி முஸ்லீம் ஆகணும்னு சொன்னா, அல்லான்னு சொன்னா தான் அவருக்கு ஈமானே கிடைக்கும். உதாரணமா பாருங்களேன், முஸ்லீம் இந்த விஷயத்தோட நான் முடிச்சிடுறேன், இந்த கத்தோடி முடிக்கிறேன். ஒரு ஆளு முஸ்லீம் இல்லாத ஒரு ஆளு இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறார். என்ன சொல்லணும்?
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை. வான்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளு முஸ்லீமாகி இஸ்லாத்துக்குள்ள வர முடியும். அவர்கிட்ட இருக்கிற இறை மறுப்பு அவரை விட்டு வெளியா. உதாரணமா ஒரு ஆளு இஸ்லாத்தை ஏற்க விரும்புறார், முஸ்லீமா அல்லாத ஒரு ஆளு இஸ்லாத்தை ஏற்க விரும்புறார், கலிமா சொல்றார். எப்படி கலிமா சொல்றாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லர் ரஹ்மான், ரஹ்மானை தவிர வேறு கடவுள் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லர் ரஹீம், ரஹீமை தவிர வேறு கடவுள் இல்லை. ரஹ்மானாலும் அல்லாதான், ரஹீம்னாலும் அல்லாதான், அல்லானாலும் அல்லாதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்ற ஆளு அல்லான்னு சொன்னாதான் முஸ்லீம் ஆக முடியும். அஷ்ஹது அல்லா இலாஹ வேற கடவுள் இல்லை இல்லர் ரஹ்மான், ரஹ்மானை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய மற்ற பேரை சொன்னா ஒரு ஆள் இஸ்லாத்திலேயே சேர மாட்டாரு. அப்படியானால் முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை கொடுப்பதே அல்லாஹ் என்ற திருநாமம் தான் என்று சொன்னார். அந்த அல்லாஹ் என்ற அந்த திருநாமத்தை, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ற திருநாமத்தை பேச்சாகவே ஆக்குவோம், மூச்சாக ஆக்குவோம், அசைவாக ஆக்குவோம், நடையாக ஆக்குவோம். நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ்வை வெளிப்படுத்துவோம். அந்த உன்னத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.